ஓம் கணேசாய நமக. பணி உயர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. இந்த பாடல் வரிகள் அந்த காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அது ஒரு நாகரிகம், அது ஒரு நாகரிகமான காலம். இப்பொழுது அதே காலம் ரொம்ப நாகரிகம் வளர்ந்து மீண்டும் அந்த நாகரிகத்துக்குள்ளேயே நுழையக்கூடியதாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலையும் குறிப்பாக கும்ப ராசியிலே பிறந்த பெண்கள் அழகிகள், அதாவது கருணை உள்ளம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் குரு வக்கரம் ஆகி இருக்கிறார் இல்லையா? அதாவது 15/10/2024 முதல் 11/2/2025 வரையிலும் உள்ள இந்த 120 நாட்களில் இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்கள், அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதில் எதில் பிறந்திருந்தாலும் கும்பராசி. இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்கள் பொதுவாக உயரமாக வளர்ந்திருந்தீர்களேயானால் செல்வம் இருக்கும், அனுபவிக்க முடியாமல் தட்டழிந்து கொண்டு இருப்பீர்கள். கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய கும்பராசியிலே பிறந்த பெண்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருந்தும் சிலவை கைவிட்டு நழுவி போயிருக்கும். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுடைய முழுமையான குணாதிசயங்களை தனி கண்டென்ட்டாக வீடியோவாக போடும்போது நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம குரு பெயர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு வாரோம். குரு வக்கரமாகின்ற இந்த பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்தமட்டில் பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனைகள் பல திணுசுகளாக பலவாறாக ஓடிக்கொண்டு இருந்து வருகிறது. அது இன்னும் முற்றுப்பெறவில்லை, அது நின்ற பாடாகவும் இல்லை. கும்பராசியில் பிறந்த ஆண் பெண் பொதுவாகவே அது ஒரு துன்பராசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நானும் சில பேரை பார்த்துருக்கேன். எல்லாம் இருக்கும், பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருப்பார், அனுபவிக்க முடியாமல் இருப்பார். அதே போல தான் பெண்களை பொறுத்த மட்டிலும் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம், கல்யாணத்துக்கு முன்னால் அது ஒரு சில பிரச்சனைகள், கல்யாணம் கழித்ததுக்கப்புறம் குடியும் குடித்தனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாமியாரின் கொடுமை அப்படின்னு சில பேருக்கு, மற்ற ராசி பெண்களுக்கு இருக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பெற்ற தாயே சில சமயங்களில் மாமியார் போல காட்சி அளிப்பாங்க. இது நான் நிறைய பெண்கள்கிட்ட இப்படி பார்த்துருக்கேன். குடும்ப கதைகள். மாமி உண்மையிலே மாமி பெத்த தாய் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சில அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்காத்துக்கு வந்த மாட்டுப்பெண் என் மக போல அப்படின்னு சொல்லி, அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் எனக்கு மக போல அப்படின்னு சொல்லி அந்த மாமியானவள் பார்த்து கொண்டு வருகின்றாள். அதே பெண்ணுக்கு பெத்த தாய் சில சமயம் எதிரியாக போகின்றார். இதுக்கு என்ன காரணம்? கும்பலக்கணம், கும்பராசி, கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பொறுத்த மட்டும் இது கடுமையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தாய்மை உள்ளம் கொண்ட சந்திரன் அப்படிங்கிறது இந்த கும்பத்திற்கு 6ஆம் வீடாக, சத்துரு வீடாகவே விடுகிறது. இந்த சத்துரு வீடாக வருகின்ற காரணத்தினால தாய் உள்ளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெத்த தாயே விரோதியாக, அதாவது எதிரியாக ஆகின்ற ஒரு கணக்காக சில சமயங்களில் மாறி போய் விடுகிறது. என்ன, பெத்ததாய் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு தான் பாப்பா. அவள் சொல்லக்கூடிய சொற்கள் சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த கும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. இது சில சமயங்களில் இந்த மாதிரி ஆகுது. நல்லதுக்கு சொன்னாலும் கெட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இல்லையா? அது போல்
ஆக எல்லாருமே உங்களை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது சொல்லக்கூடிய விதம் அவங்களுக்கு தெரியலை, அவ்வளவுதான். இப்படி சொன்னால் அது சரியாக வரும் அப்படின்னு தெரியலை. மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுறாங்க. மூடி மறைக்க விரும்பாமல் சொல்லுகின்ற காரணத்தினால கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் சில சமயம் எதிரியாக போய்விடுகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இப்போ இந்த வக்கிரகுரு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி வழங்குமா? ஏன்னா வரம் தரும் வக்கிரகுரு அப்படி வரத்தை அள்ளி கொடுத்துருவாராம். 2ஆம் இடத்துல உள்ள ராகு, இந்த குடும்பத்தில் உள்ள ராகு, குடும்பத்தில் ஏற்கனவே குழப்பங்கள் கடுமையாக இருக்குது. கணவன் சம்பாத்தியம் உள்ளவனாக இருந்தால் அந்த கணவன் சில சமயங்களில் வேறு சில தவறுகள், அதாவது தவறான ஹேபிட்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதாவது பொழுதுபோக்கு. இப்போ எல்லாம் பொழுதுபோக்குங்கிறதெல்லாம் கிடையாது, அது தவறான நடவடிக்கைகளாகவே போய்விடுகிறது. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு பர்த்தாவையும் பாதுகாக்க வேண்டியிருக்குது, பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் கழிஞ்ச 1.5 வருஷமாக கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு சொல்லுன்னா துயரமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். அது விவரிக்க இயலாத ஒரு துன்பம். இதுக்கிடையில் அம்மாக்காரி நச்சு நச்சு நச்சுன்னு அவள் வேற இடிச்சுக்கிட்டு இருக்கிறாள். மாமி என்ன செய்வா, சில சமயம் ஒன்றுமே விவரம் தெரிய மாட்டேக்கு, விவரம் தெரியாமல் எல்லாத்துக்கும் ஆமாச்சாமி ஆமாச்சாமி போட்டு போயிருந்தான். சில விவரங்களை சொல்லி கொடுக்கணும் மாமியானவள். அப்படி இல்லாமல் சில சமயங்கள் அவளும் வெளுத்ததெல்லாம் பால்ன்ட்டு போயிருந்தான். ஆகையினால் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவனை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப சிரமத்தில் போய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலமாக குடும்பத்தில் பல வகை இடைஞ்சல்களோடு, அதான் துன்பராசின்னு சொன்னோம் இல்லையா, அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள். இதுக்கு 7.5 சனி என்பது காரணம் அல்ல, பிறவி அமைப்பை அப்படித்தான் இருக்குது. நீங்கள் 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல சனி வரும்போது பெருசாக என்ன உங்களுக்கு கிடைச்சிருச்சு? ஒன்றுமே கிடைக்கல. எப்போதும் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தான், இடையிடையே சில சில சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். இந்த சந்தோஷம் ஒரு நிலையான சந்தோஷமாக வேணும் இல்லையா? அது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு அவ்வளவாக கிடைக்கவில்லை. பிறவி அமைப்பின் தன்மை என்பது ஈசன் உங்களை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு, அதாவது ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த ஆன்மாவை அவ்வளவு நைய புடைத்து தண்டனை கொடுப்பது போல கொடுத்து சுத்தம் செய்கின்றார், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்த வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும். அதற்காக அதை தேய்ச்சி கழுவும் பொழுது நமக்கு அந்த வேதனை தெரிகின்றது. பாத்திரமாகிய நாம், அந்த பிச்சை பாத்திரமாகிய நாம் அந்த பாத்திரத்தை கழுவுறச்சே நம்மளுக்கு ஏற்படுகின்ற தொல்லை துயரங்கள் இப்படி ஆகின்றது. ஆகையினால் அப்படி செஞ்சால்தான் அது சுத்தமாகின்றது. தங்கத்தை ஸ்புடம் போட 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 அதனுடைய ஒளி மின்னுகிறது. அது எல்லா கலவையும் சேர்த்து வச்சிருக்கும். தனி தங்கமாக வேண்டுமானால் ஸ்புடம் போட்டுண்டே இருக்கணும். 1 தடவை 2 தடவை 3 தடவை ஸ்புடம் போட 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 அதனுடைய வெளிச்சம் மின்னுதல் பிரகாசம் அடைகின்றது. அதை ஆபரணமாக செய்கின்றவர் அதையும் அடித்து நொறுக்கி 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 ஒரு ஆபரணமாக கொண்டு வருகின்றார். அந்த ஆபரணமாக கொண்டு வரும் பொழுது அது அலங்கார நகையாக, ஆபரணமாக, ஆடம்பர நகையாக மாறுகின்றது. அது பல பேருடைய கண்களுக்கு படும் பொழுது ஆஹா அற்புதம், சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஈசன் உங்களை கை கொள்வதற்காக உங்களுக்கு பல வகை சோதனைகளை கொடுத்து, தொல்லையை கொடுத்து, துயரத்தை கொடுத்து, நாம் துயரம்னு நினைக்கிறோம், ஈசன் அதை சுத்தப்படுத்துகிறேன்னு அவர் சொல்கிறார். இதுதான் விஷயம், வேற ஒன்று. ஈசனின் பிள்ளைகள், நேரடி பிள்ளைகள் நீங்கள். ஆகையினாலே கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கும் பல வகை சோதனைகள் போய்கொண்டிருக்கிறது. கணவனாலும் குடும்பத்தவர்களாலும். சில சமயம் குடும்பத்தவர்கள் எல்லா பெண்களுக்கும் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுதாங்க. உங்களை பொறுத்தமட்டில் மற்றவர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கணவன் சம்பந்தப்பட்ட அந்த இதுதான் இங்கே சிக்கல், பிரச்சனை இருக்குது.
அது 2ல் ராகு வந்த பின்ன கடுமையாக இருந்தது. ஏன் 2ல் ராகு ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா அதான் குடும்பம் என்பது ஆகின்றது. அந்த குடும்பம் இதை இன்னும் சில பெண்கள் வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டு கணவனையும் சரி பண்ணி இப்படி பல வகை சோதனைகளை சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றீர்கள். இப்பொழுது இந்த கட்டத்தில் அந்த ராகு இருக்கின்ற வீட்டுக்கு சொந்தக்காரராகிய அந்த குரு பகவான் தான் வக்கரமாகி இருக்கின்றார். 3ஆம் இடத்துல அவர் வந்திருக்கும் பொழுது வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பல வகை சங்கடங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்ததும் கொஞ்சம் அப்பாடி அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட்டீங்க. ஆனாலும் அந்த கணவன் மனைவி சேர்க்கை என்பது இன்னும் அவ்வளவு திருப்தியாக இல்லை, கடுகடுன்னு தான் இருக்குது. ஆக சரி பண்ணுவதற்காகத்தான் இந்த வக்கிர குரு ஆகின்றார். 2ஆம் இடத்தை வலுவடைய செய்கின்றார். 2ஆம் இடத்துக்காரன் வக்கிரமாகும் பொழுது அந்த 2ஆம் வீடு பலப்படுத்தப்படுகின்றது. 2ஆம் இடத்திலே உள்ள ராகுவுக்கு அங்கே பலம் குந்தி விடுகின்றது. எந்த வீட்டில் ராகு இருக்கிறாரோ ராகு கேதுக்கள் அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடாக போயிடும், அவங்களுடைய ஆதிக்கமாக போய்விடும். പക്ഷേ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வக்கிரம் அடையும் பொழுது அந்த ராகு கேதுக்களுக்கு வலிமை இழந்து விடுகின்றார்கள். இந்த 120 நாட்களும் ராகுவுக்கு அங்கே வலிமை கிடையாது. ஆகையினாலே குடும்பம் உருப்படும். கணவன் மனைவி சேர்க்கை, அதைத்தான் அந்த பாடலை சொன்னேன், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ரம்மியமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகின்றது. இந்த பாடலை போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு இன்பத்தை நோக்கி பயணிப்பதாக, குடும்பம் சுபிட்சம் அடையக்கூடிய ஒரு வகையிலே இந்த குரு பகவான் வக்கிரமாகின்றார். அவருடைய வக்கர பிரவேசம் மிருக சீரிஷம் 2ல் வக்கரம் ஆகின்றார். 15/10/2024 மிருக சீரிஷம், அதாவது செவ்வாயின் சாரத்தில் அவர் சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் 3ஆம் பாவத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் மிதனத்துக்கு போயிடுவார். அவர் அங்கேருந்து உங்களை பார்ப்பார், உங்கள் ராசியை பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கு இடையில் அந்த சூரிய தேவனுடைய உத்தரவின்படி அவர் அங்கே ஸ்தம்பனமாகி விடுகின்ற காரணத்தினால வக்கரம்னு நாம் சொல்கிறோம். அந்த மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்தில் வக்கரிக்கின்றார். நவாம்சை சக்கரத்தில் அவர் 2ஆம் பாதம் என்பது கன்னி ராசியில் அவர் வக்கரம் ஆகின்றார். நவாம்சையில் கன்னி நவாம்சத்திலே வக்கரம் அடைகின்றார். அதனை அடுத்து அந்த 2ஆம் பாதத்தில் வக்கரிக்கிறவர் 2/11/2024 வரைக்கும் அந்த வீட்டில் தான், அந்த நட்சத்திர பாதத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் இது 3/10 காலகட்டம். இந்த சாராதிபதி, சாரத்துக்கு அதிபதியினுடைய ஆதிபத்திய வீடுகள் உங்கள் வீட்டுக்கு 3/10 ஆதிபத்தியம் ஆகின்ற காரணத்தினால இந்த சகோதர சகோதரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அதே போல் கணவன் அமைப்பு, தாம்பத்திய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சுகபோகமாக இருக்கும், அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். விடுபட்ட அந்த சுகம், தடைப்பட்ட சுகம் மீண்டும் கணவனால் கிடைக்கப் பெறுகின்றீர்கள். அதே போல் நட்பு வலிமை அடையும். 10க்கும் அதிபதியாக விளங்குகின்ற அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கும் சொந்தக்கார். தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவைகளிலும் உங்களுக்கு அந்த மனம் தளர்ந்து போயிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் கைதூக்கி விடக்கூடிய கட்டமாக விளங்கும். உத்தியோகத்தில் படிச்சுமை டக்குன்னு குறைஞ்சிருக்கு. மேலதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார். உண்மையிலேயே உங்களுடைய திறமையை அறிந்தும் கூட பாராட்டாமல் வச்சிருந்தார். குடத்தில் வச்ச குத்து விளக்கு போலவே இருந்தீங்க. இப்போ குந்தின் மீது வைத்த குத்து விளக்காக, ஒரு பெரிய விளக்காக நீங்கள் திகழப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை இப்பொழுது எல்லாருக்கும் பாராட்டக்கூடிய வகையிலே இந்த திறமை வெளிப்படுத்தப்படும். டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. வியாபாரத்துறையிலே நலிந்து போன சில பெண்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்திருப்பீங்க. இந்த ஒரு 1.5 வருஷமாக கடும் போராட்டத்தை சந்தித்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த போராட்டம் இந்த 15/10 முடிவுக்கு வந்துடுது. 7.5 சனியுடைய என்பது தாக்கமே தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். இதுக்கு 7.5 சனி காரணமே கிடையாது. 7.5 சனியே சொல்லப்படாது. உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். உங்களுக்கு வலிமையை கொடுக்கின்ற வகையில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்பயுமே சனியை நீங்கள் எப்பயுமே கொண்டாடத்தான் வேண்டும். சனீஸ்வரன், திருநள்ளாறு சனீஸ்வரனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போதும் மனம் பெறும். இது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த கருத்து, என்னுடைய கருத்து.
கும்பராசியிலே பிறந்தவர்கள் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சுகபோகமாக வைத்திருப்பார். அவரை நம்பி மாதந்தோறும் அல்லங்கில் வருஷந்தோறும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மலர்ச்சி அடையும். சனி உங்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவார், எப்பயுமே கெட்டதாக செயல்பட மாட்டார். இப்போ குரு 3ஆம் இடத்துல இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிங்க. 4ஆம் இடத்துக்கு போய் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வக்கரமான காரணத்தினால 5ஆம் இடத்து பலன்களை கண்டிப்பாக செய்வார், உக்கிரமாக செய்வார். ஆகையினால பணி இடை மாற்றம் என்பது உங்களுக்கு வரவேற்க தகுந்தது போல் அமைஞ்சிடும். இந்த 120 நாட்களுக்குள்ள இந்த வேலை பார்க்கின்ற பெண்கள் படாத பாடு பட்டுண்டு வாரீங்க. இந்த 15/10/2024 இவைகள்லாம் தலைகீழாக மாறும். நல்ல நட்பு அமையும், நல்ல மேலதிகாரி அமைவார். சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். சக தோழியர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அவர்களுடைய குடும்ப விசேஷங்களுக்கு நீங்கள் அது எப்போ போவீங்கன்னு சொன்னால் 2/11/2024 மிருகசீரிசம் 1ஆம் பாதத்தில் அந்த குரு ரிட்டர்னில் திரும்பி போகிறார். அதாவது மிருகசீரிசம் 1ஆம் பாதத்துக்கு திரும்புகிறார். 2லேருந்து 1ஆம் பாதத்துக்கு வரார். அந்த காலகட்டம் 1/12 வரைக்கும் அது நடக்கும். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய அந்த தோழியருடைய வீடுகளுக்கு சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த கூட்டத்தில் உங்களுக்கு இன்னும் சில நட்புகள்லாம் அறிமுகமாக ஆவார்கள். அதன் மூலமாக உங்களுடைய மரியாதை, மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். குடும்ப அமைப்பிலே சுற்றுச்சூழல்களில் உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் அந்த நட்பு மலர ஆரம்பிக்கும். ஆக தொழில் வளம் பெருகும், வியாபார வளம் பெருகும். தொழிலில் சிக்கலில் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு சிக்கலை உடைத்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலே நல்ல ஆலோசகர் கிடைக்க பெறுவார்கள், நல்ல குருமார்கள் கிடைக்க பெறுவார்கள். ஏன்னா சிம்மத்தில் அந்த குரு நவாம்ச சிம்மமாக அவர் மாறுவார். குரு வக்கர குரு. ஆகையினால் சிம்மத்தில் நவாம்ச குருவாக உண்மையிலே சிம்மத்தில் இருக்கும்போது ரொம்ப யோகமாக இருக்கும். இது நவாம்ச சிம்மம் அப்படிங்கிறதுனால அது மலை பிரதேசம் போல. அதாவது மலைக்கு அந்த பக்கம் மழை பெஞ்சால் மலைக்கு இந்த பக்கம் நாம் குடியிருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் தெரியும். அது போல அந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதனை அடுத்து 1/12/2024 ரோகிணி 4ஆம் பாதத்தில் அந்த குரு திரும்ப ரிட்டர்னில் வக்கரிப்பார். அந்த சமயத்தில் தாயானவள் இப்போ இந்த இடத்துல சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அவர் போகிறதுனால, அதுவும் போக நவாம்சை கடக நவாம்சையில் உச்சம் பெறுகின்றார். ஆகையினாலே அந்த தாயானவள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. தாய் வர்க்கமெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல நவாம்சையில் உச்சம் பெறுறாரு. இருப்பினும் அந்த சந்திர நவாம்சை கடகத்திற்கு 6ஆம் வீடு சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தாயாருக்கு கொஞ்சம் உடல் நலம் குன்றும். இது மனசில் வச்சுக்காங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உதவி ரொம்ப தேவைப்படும். இது போக தாய் வர்க்கத்தில் உள்ள கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் விடைபெற்று செல்லக்கூடிய கட்டமாக கூட விளங்கலாம். அடுத்தபடியாக அந்த கிரகம் 27/12/2024 ரோகிணி 3ஆம் பாதத்தில் வக்கரிக்கின்றார். இந்த 3ஆம் பாதத்துக்கு போன உடனே தாயார் நல்ல நலம் அடைவாள், சுகம் பெறுவாள், ஆரோக்கியம் கிட்டும். அதே சமயத்தில் உங்களுடைய வாணிபம் மில்லும் பெருகும், தொழில் விருத்தியாகும், நட்பு வட்டாரம் விரிவடையும், அனைவருடைய பாராட்டுதல்களையும் கிடைக்கப்பெறக்கூடிய வகையிலே உங்களுக்கு உத்தியோகம் அமையும். சில சமயங்களில் எக்ஸிகிரேஷியாவும் உங்களுக்கு சேரும். அடுத்தபடியாக 11/2/2025 அதாவது அடுத்த ஆண்டு புது வருடம் பிறக்குது இல்லையா, ஆங்கில புத்தாண்டு 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். நேர்கதிக்கு அதிசார ஓட்டமாக பயணம் செய்வார். இந்த வக்ரகதியிலிருந்து கும்பராசி பெண்களுக்கு பல தொல்லைகள், துயரங்கள் விடை பெறுகிறது. குடும்பம் எதிர்பாராத வகையிலே முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமையும். கணவன் திருந்தி வருவார். ஏற்கனவே நல்ல கணவனாக இருக்க பெற்றவரை சுற்றுச்சூழல்கள் பாழாக்கி விடுகின்றது. ஏனென்றால் 7ஆம் இடத்துக்குரியவன் சூரியன். சூரியன் ராஜாவாக விளங்கக்கூடியவன், நல்லவர். அவர்
பத்திரமாத்து தங்க உங்கள் கணவர். அப்படிப்பட்டவரையும் உலகம் அவரை வந்து போட்டு பந்தாடிடுது. எப்போதும் கூடவே போயின்னு இருக்க முடியாது, இப்படியெல்லாம் ஆகிவிடுகிறது. அதுலேயும் மீண்டு வரக்கூடிய சில கணவர்கள் இருக்கின்றார்கள், அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட யோகா அமைப்பு உங்களுக்கு குடும்ப விருத்தி ஏற்படக்கூடியதாக இந்த வக்கரக்குரு ஏற்படுகின்றது. ஆகையினாலே இந்த வக்கரக்குருவினால் பெண்களுக்கு, கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனை, நல்ல திருப்பு முனை. திருப்பு முனைன்னு சொன்னால் அது கெட்டதாகவும் நடந்துடக்கூடாது இல்லையா? நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு திருப்பு முனையாக, நினைவில் நிற்கக்கூடிய வாழ்க்கை முன்னேற்ற பயணமாக விளங்கும். இது போக திருமணம் ஆகாமல் திருமணத்தை நோக்கி இருக்கின்ற பெண்களை பொறுத்த மட்டில் திருமண வாய்ப்பு தேடி வருகின்றது. என்ன ஒன்று போல இதுவரைக்கும் சரியில்லாமல் வந்துச்சு, இப்போ சரியாக இருக்கக்கூடியதே 4-5 வரனாக இருக்கும். அதில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் உண்டாகும். இந்த குழப்பம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் 4ஆம் பாதத்தில் பிரவேசிக்கும் போது ரொம்ப குழம்புவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இல்லையா? அது சந்திரனும் அதை மனசை வந்து அலைபாய விடுவோம். எண்ணங்களுக்கு அதிபதி சந்திரன். உங்கள் ராசியோ அவர் நீர் ராசி, உங்கள் ராசி வந்து காற்று ராசி. ஆக அந்த காற்றும் நீரும் அலைபாயக்கூடிய கட்டமாக இருக்கும். இதை தேர்ந்தெடுக்காம அதை ரெண்டு எல்லாமே ஒன்றுக்கொன்று ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற கணக்காக எதை தேர்ந்தெடுப்பது? சோசியத்தை போகிறீங்கன்னா சோசியர் இது நல்லாயிருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு, எதை முடிக்கவே முடிங்க அப்படின்றார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் சில பெண்களுக்கு வந்து தங்களுடைய சொந்த வருமானத்தின் மூலமாக நிலங்கள், வீடு, விலை பேசி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த பெண்களுக்கு அமைகின்றது. அப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிருகசீரத்தில் செல்லும்போதே வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு முடிவெடுத்துடலாம். ரோகிணி 4ஆம் பாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதுலேயும் கூட முடிவெடுக்கிறது சிரமமாக இருக்கும். இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்குது, இதில் இதை வாங்கவா அதை வாங்கவா, இப்படித்தான் பல யோசனைகள் இருக்கும். இதில் குறுக்கீடு ஊடால எவனாவது ஒருத்தன் தள்ளி போயிடக்கூடாது. ஆகையினால அந்த மிருகசீரிசம் 3ஆம் அதாவது 2ல் பிரவேசமாகும் போதும் 1ல் பிரவேசமாகும் போதும், அதாவது 2/11/2024 ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும் நல்லது. அதை விட்டாச்சுன்னு சொன்னால் 11/2/2025 பிறகு தான் அந்த யோசனை வந்து புலப்படும். ஆகையினால அதற்கு தகுந்தவாறு இருங்கள். அப்படி அந்த வரக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு நிற்கக்கூடியதாக அது அமையும். நல்ல நேரத்தில் அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேருகின்றது. ஆகையினால உங்களுடைய பேரும் புகழும் பரவக்கூடிய வகையிலே அமையும். அதுபோக அந்த கணவன் சம்பந்தப்பட்ட வீட்டாரோடு, ஏற்கனவே கும்பராசி பெண்களை பொறுத்த மட்டில் கணவன் வீட்டார் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. என்ன அங்கங்கே சின்ன சின்ன புகைச்சல்கள் இருக்கும், இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு இருக்கும். ஆனாலும் கூட அது வந்து ஒரு பெருசாக இருக்காது. திரும்ப திரும்ப சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால் தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கங்கே லேசாக கள்ள கொண்டு எறிவாங்க. அது தாய் வர்க்கம், தாய் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா கோழி மிதித்து குஞ்சுக்கு சேதமா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாள். அதுபோல் தாயானவள் எதுவும் சொல்லி பிள்ளைக்கு வந்து எந்த சேதமும் வரப்போவதில்லை. அதனால் அதை பெருசாக கண்டுக்கிட வேண்டாம். உங்களுடைய தொழில் திறமையிலும் வியாபார திறமையிலும் நீங்கள் வீறுநடை போட வேண்டும். அதற்குரிய வேலைகளை நீங்கள் செய்வது நல்லது. இந்த வக்ர குரு காலத்தில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. சில பேருக்கு சில பெண்களுக்கு வெளிநாடு, ஏன்னா கணவனே வெளிநாட்டில் இருப்பார். ஆகையினால கணவன் உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இது நல்ல காலம். அங்கே போனதுக்கப்புறம் செல்வ செருக்கு அதிகமாகும், யோகங்கள் பிரகாசிக்கும். அங்கே போய் நீங்களும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமைந்து விடுகின்ற ஒரு அருமையான காலமாக இது விளங்குகின்றது. ஆகையினாலே இந்த வக்ர குரு வரம் அள்ளித்தருவது எல்லாம் கிட்டத்தட்ட கும்பராசி பெண்களுக்கு அத்தனையுமே தூக்கி கொடுத்துருந்தார். இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, தாய் வர்க்கத்தில் உள்ள ரொம்ப வயது முதிர்ந்த ஒருத்தர் அது இதாகும். அது போக அந்த வகையில் உள்ள சில சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய கட்டமாகவும் இருக்கின்றது. இந்த தாய் சீதனம் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, சில பேர் கொடுக்க முடியாமல் இருந்தும் நடந்திருக்கும். அந்த வகையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தாய் மூலமாக சீதனங்கள், பெரும்பாலும் பெண்களை பொறுத்தமட்டில் என்னென்ன வருமானங்கள், சொத்துக்கள், சுகங்கள் வந்த போதிலும் கூட தாய் வீட்டு சீதனத்தை தான் தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. இது பெண்களுக்கே இயல்பான ஒரு தனித்தன்மை.
ஏன்னா பெத்த தாயானவள் கொடுக்கின்ற ஒரு சொத்து, ஒரு காணி சொத்து இருந்தால் கூட அது வந்து அவளுக்கு வரப்பிரசாதம் போல எண்ணக்கூடியவர்கள் தான் பெண்கள். இந்த ராசியில் எல்லா ராசி பெண்களுமே அப்படித்தான். அதில் கும்பராசி பெண்களை வந்து அதிகமாக நேசிப்பீங்க. சும்மா 2 பேரும் தாயும் பிள்ளைக்கும் ஒரு சண்டை போல இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து பாசத்தை வந்து அடக்கி வைத்திருப்பீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினாலே உங்களை பொறுத்த மட்டில் இந்த வக்கர குரு வந்து உங்களுக்கு நிறைய சகாயங்களை கொடுக்க வருகின்றார். இது போக குடும்பத்தில் சலசலப்புகள் இவைகள்லாம் அடங்கிவிடும். குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 2 வீலரில் போகக்கூடிய பெண்கள், கார் ஓட்டும் பெண்கள் வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப சிறந்தது. ஏன்னா வக்கர குரு வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்துண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை அவர் நோக்கிக்கிட்டு இருக்கார். வக்கரத்தில் நோக்குவதனுடைய தன்மை வேறு, நார்மலாக இருந்து பார்ப்பது வேறு. பின்னோக்கிய பார்வை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பின்னோக்கிய பார்வை என்பது வேறு. சில பெண்கள்லாம் செல்ஃபோன் பேசிகிட்டே யூ டர்ன் போடுறது, அந்த 2 வீலரை இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான செயல்கள். உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே இவைகளெல்லாம் உணர்ந்து பேச வேண்டி வந்தால் ஒரு வாரமாக நின்று பேசுகிறது தப்பே கிடையாது. என்ன ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட போகிறீங்க, அவ்வளோதான். அதுவும் யூ டர்ன் போடுறதுக்கும் கூட செல்ஃபோனை கழுத்தில் வச்சுட்டே சாச்சுட்டே தான் திரும்பி போகிறாங்க. இது வந்து தவறான செயல்கள். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. இது நீங்களாக யோசனை பண்ணுங்க. நான் சொல்லி அப்படி இல்லை, நீங்களாக யோசனை பண்ணிங்க. இது போக மற்றபடி அந்த 10ஆம் இடத்தை அந்த பின்பார்வை பார்க்கின்ற காரணத்தினால இந்த வகையில் உங்களை கவனம் சிதற வச்சிடும். அதுக்காகத்தான் சொல்லி. மற்றபடி தொழில் வியாபாரம் இவைகளில் வந்து அவருடைய பார்வை வந்து அமோகமாக விளங்கும். லாட்டரியில் பல கோடிகள் விழுந்ததுக்கு சமம் போல உங்களுடைய வியாபாரத்துறையிலும் தொழில் துறையிலும் உங்களுக்கு அதிகமான அளவு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற காலம் இந்த 120 நாட்கள். இந்த காலத்தை தவற விட்டு விடாதீர்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது நல்லது. சில சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உதவி செய்யுங்கள். அதே சமயத்தில் திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி உதவி செய்யாதங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பெரும்பாலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து சேராது. ஏன்னா மனசும் இளகிய மனம் கொண்ட நீங்கள் திரும்ப கடிந்து கேட்குறதுக்கும் மாட்டீங்க. அங்கே போனதான் இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க கணவன்கிட்ட. அதனால் கொடுக்கறத வந்து 10,000 ரூபா கேட்குறாங்களா, 1000 ரூபாய் கொடுங்க, உதவி செய்யுங்க, இதுதான் என்னால் முடிஞ்சது வச்சுக்கோங்கன்னு முடிச்சிருங்க. அது தப்பே கிடையாது. இது திரும்ப வந்தாலும் சரி வராட்டும் சரின்னு விட்டுடலாம். நீங்கள் 10 லட்சம் கேட்குறாரு, நீங்கள் பிரட்டி அவருக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் வாங்கிய இடத்துலேருந்து உங்களை நச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இந்த பணத்தால் தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். ஆகையினால சரி 10 லட்சத்துக்கு நீங்கள் வந்து கையெழுத்து போடுமா அப்படின்னு சொன்னால் கூட கையெழுத்து கண்டிப்பாக போடாது. இது வந்து ரொம்ப 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 உங்களை வேண்டி கேட்டுக்கிட்டேன். தயவு செய்து கையெழுத்தை மட்டும் போட்டுறாதுங்க. கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவு கடனை நீங்கள் தான் கட்ட வேண்டியது வரும். இப்போ யோசிக்காமல் போட்டுட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கடனை நீங்கள் வாங்கியதாகத்தான் அர்த்தம். அவர் கெட்ட போகிறது இல்லை, நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும். கவனமாக வச்சுக்கோங்க. கையெழுத்து போடாதவங்க என்னால் முடிஞ்சிருந்தாங்க வச்சுக்கோங்க. 1 லட்சம் கேட்குறாரா, ஒரு 10,000 கொடுங்க, அதோட முடிச்சுக்கங்க. அது வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்னு இப்படி எண்ணத்தோடு கொடுங்க. உங்களுடைய மனசு பாதிக்கப்படாது. புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, உங்களை கைவிட்டுருவாங்க. ஆக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகிவிடும். ஆகையினால் கவனமாக பிஹேவ் பண்ணுங்க. 8ஆம் இடத்தை இந்த குரு பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆகையினால மாங்கல்ய பலம் திருப்தியாக இருக்கின்றது. திருமண வாழ்க்கை நிறைய பெண்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வரனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெண்களுக்கு, சில பெண்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து தான் வரன் அமையும், பக்கத்தில் இருந்து அமையாது. அதுவும் போக அந்நிய தேசவாசங்களில் இருந்தும் கூட வரன்கள் அமையப் பெறுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய கட்டமாக விளங்குகின்றது. படித்து கொண்டிருக்கும் பொழுதே கூட வரன் தேடி வந்து மனம் பேசி முடிக்கக்கூடிய அது ஒரு அதிரடி திட்டமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும். பொதுவாக கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு ரொம்ப லேட்டாக திருமணம் நடக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் அப்படி இருக்காது. சீக்கிரமாக நடக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி பெண்கள். ஆக உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் திடீரென்று நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு வந்து வலிய யோகமாகவும் விளங்கும். இதை தவற விட்டு விட வேண்டாம். ஆக வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை இந்த வக்ர குரு பகவான் நிறைய உங்களுக்கு அருளுகின்றார்.
நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவான் செயல்படப் போகின்றார். ஆகையினாலே அடுத்த வீட்டுக்கு வரும்பொழுது இதைவிட அள்ளித்தரக்கூடியவராக விளங்குவார். வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்குண்டான ஆயத்த பணிகள் ஆரம்பமாகின்றது 15/10/2024 முதல். ஆக அந்த வாழ்க்கை உங்களுக்கு அந்த ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு தாம்பத்திய சுகம், கணவன் மனைவி இடையே உறவுகள் மேலும் மேலும் வளரக்கூடியதாக, பிள்ளை வரம் கொடுக்கக்கூடியதாக, அற்புதமாக ஆனந்தமாக விளங்கப் போகின்றது. நன்றி, வணக்கம்.